myself advocate ரிசியா பர்வீன். என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் ரிலேட்டடாக ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி அவருடைய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எதிர்த்தரப்பினர் அவருக்கு தெரியாமலே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அவருக்கு தெரியாமலே ஆர்டர்ஸ் அவருக்கு எதிராக வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இமீடியட்டாக கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரெமிடி இருக்கா கோர்ட் மூலமாக அப்படின்ற ஒரு டவுட் தான் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தாராளமாக இருக்குது. அதுக்கு நேம் தான் கேவிட் பெட்டிஷன். சரியா? நார்மலாகவே எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, இப்போ கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஏபி வாங்குகிறோம் இல்லையா, ஆன்டிசெப்டிவ் பேல். அதே மாதிரி தான் இது சிவில் பொறுத்தவரையும் கேவிட் பெட்டிஷன். சரியா? உங்களுக்கு இது ஒரு 90 days வேலிடிட்டி இருக்குது. சரியா? உங்களுடைய எதிர் தரப்பினர் அந்த கேஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணலன்னா இந்த 90 டேஸ்க்கு அப்புறமா இந்த கேவிட் பெட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்பயர் ஆகிடும். திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட்டு 90 டேஸ்க்காக ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நார்மலாகவே இந்த கேஸ்லாம் யார் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனன்ட் ஃபைல் பண்ணலாம், அப்புறமா லீகலர்ஸ் ஃபைல் பண்ணலாம், அப்புறமா பாசிபிள் ரெஸ்பாண்டன்ட் ஃபைல் பண்ணலாம், அப்புறமா ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் ஃபைல் பண்ணலாம். சரியா? இதெல்லாம் எதற்காக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இன்ஜென்ஷன் வாங்கிடுவாங்க, இல்லைனா இன்டரீம் ரிலீஃப் வாங்கிடுவாங்க, இல்லைனா ஸ்ட்ரே ஆர்டர் வாங்கிடுவாங்க. அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கேவிட் பெட்டிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள், ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். என்னுடைய இன்ஃபர்மேஷன் அவேர்னஸாக இருந்துச்சுன்னா என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.